ஹாய் ஸ்டூடண்ட்ஸ். நான் உங்க பிரசாந்த். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல ஒரு முக்கியமான ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போறோம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, டு சால்வ் டி ஸ்கொயர் மைனஸ் 5d பிளஸ் 6 ஆஃப் y இஸ் ஈக்குவல்ஸ் டு இ பவர் 4. இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும்னா, அதோடைய சொல்யூஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, y இஸ் ஈக்குவல்ஸ் டு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் பிளஸ் பர்ட்டிகுலர் இன்டெக்ரல். இந்த காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கப்புறமேல பர்ட்டிகுலர் இன்டெக்ரல் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷன் எப்படி பண்ணணும்னா, நம்மளோட கொஸ்டின்ல இருக்கிற டி ஸ்கொயர் மைனஸ் 5d பிளஸ் 6ன்ற கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் தான் எடுக்கணும். டி ஸ்கொயர் மைனஸ் 5d பிளஸ் 6 அப்படின்ற கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டேன். இதுல நான் வந்து dக்கு பதிலா m சப்ஸ்டியூட் பண்றேன். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணா I'll be getting m ஸ்கொயர் மைனஸ் 5m பிளஸ் 6 ஈக்குவல்ஸ் டு 0. இப்போ இதை நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணலாம். பிளஸ் 6 மைனஸ் 5 இதோட ஃபேக்டர்ஸ் வந்து 2 3s ஆர் சொல்லலாம். Negative 2, negative 3. When we multiply this negative 2 and negative 3, you will be getting positive 6. When we add this minus 2 and minus 3, you will be getting minus 5. So, m is equals to 2 and m is equals to 3 are the two factors. Sorry, roots. இப்போ m is equals to 2 and 3 வந்து ரியலா இருக்கா? Real roots. Real roots at the same time unequal. இந்த மாதிரி இருந்தா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, it is ae power alpha x plus be power beta x. இப்போ ஆல்ஃபான்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் ரூட், பீட்டா வந்து செகண்ட் ரூட். ae பவர் 2x பிளஸ் be பவர் 3x. இதான் வந்து நம்மளுடைய காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா பர்ட்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். பர்ட்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும்னா நம்ம கொஸ்டின்ல இருக்கிற ரைட் ஹேண்ட் சைடை பார்க்கணும். நம்ம கொஸ்டின்ல ரைட் ஹேண்ட் சைடு என்னன்னா, இட் இஸ் e பவர் 4x எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். இந்த மாதிரி எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் இருந்தால் நம்ம எப்படி பர்ட்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்றேன். நல்லா கவனிங்க. என்ன பண்ண போறோம்னா, இதுல கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படியே எழுத போறோம். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இன் தி சென்ஸ் நம்மளுடைய டி ஸ்கொயர் மைனஸ் 5d பிளஸ் 6 இதான் நம்மளுடைய கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இதை அப்படியே எழுதிக்கிட்டோம். அதாவது 1 பை கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இன்டு இ பவர் 4x. நம்மளோட இ பவர் 4x அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம். அதுக்கப்புறமேல நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா we will be getting two factors because it is quadratic equation. We will be getting d minus 2 d minus 3 into e power 4x. 1 by d minus 2 into d minus 3. இதுதான் second procedure. Third procedure என்ன அப்படின்னா, instead of d we have to substitute 4 because the coefficient of x here is 4. அதாவது e power சம் kx ன்னு இருக்கும். அந்த kவை தான் நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ண போறோம். x ஓட கோஎஃபிஷியன்ட் 4ன்றதுனால இங்க dக்கு பதிலா நம்ம என்ன பண்ண போறோம்? 4 சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்படி பண்ணோம்னா என்ன வரும்? It is 4 minus 2 into 4 minus 3 into e power 4x. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா I will be getting 1 by 2 into 1 into e power 4x. நம்மளுடைய பர்ட்டிகுலர் இன்டெக்ரல் வந்து 1 by 2 into e power 4x. இப்போ நம்ம பர்ட்டிகுலர் இன்டெக்ரலும் கண்டுபிடிச்சிட்டோம், காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனும் கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் த சம் ஆஃப் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் அண்ட் பர்ட்டிகுலர் இன்டெக்ரல். நம்ம காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் என்னது? இட்ஸ் ae பவர் 2x பிளஸ் be பவர் 3x பிளஸ் பர்ட்டிகுலர் இன்டெக்ரல் வந்து இட் இஸ் e பவர் 4x
டிவைடட் பை 2. ஸோ இதான் வந்து நம்மளுடைய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் உடைய சொல்யூஷன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் சால்வ் பண்ணலாம். ஸ்டே டியூன். தேங்க் யூ ஸோ மச்.